இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விருத்தாசலத்தில் தாங்க இருக்கோம். விருத்தாசலத்தில் மிகவும் புகழ்பெற்ற திருக்கோவில் பழமலைநாதன் மற்றொன்று கொளஞ்சியப்பர் திருக்கோவிலுங்க. இந்த கொளஞ்சியப்பர் திருக்கோவில் பார்த்தீங்கன்னா ஆதி கொளஞ்சியப்பர் திருக்கோவிலாக சொல்லப்படுதுங்க. இது வரைக்கும் யாரும் அறியப்படாத ஒரு திருக்கோவிலாகவே அமைந்திருக்குங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செமல சங்கர். ஆமாங்க, நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த திருக்கோவில் விருத்தாசலத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் மணவாளநல்லூர் என்ற கிராமத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஆதி கொளஞ்சியப்பர் திருக்கோவிலுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்த ஆலயத்துடைய தலபுராணம் பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் சுந்தரர் தில்லைக்கு மேற்கே உள்ள சிவனாலயத்திலெல்லாம் தரிசித்து விட்டு திருமுதுகுன்றத்திற்கு வந்துள்ளார். அதாவது இந்த விருத்தாசலம் 5 பெயர்களை உள்ளடக்கியது. சுவாமியின் பெயரு பழமலைநாதர் என்பதனால பெயரை கேட்டவுடனே ஊரும் பழையதாக உள்ளது, சுவாமியும் பழைய பெயராக உள்ளது. முதுமையெட்டியுள்ள இந்த ஊரையும் இறைவனையும் பாடினால் தனக்கு எங்கே பொருள் கிடைக்கப் போகிறது என்று எண்ணி மனதிற்குள்ளேயே பாடாமல் சென்று விட்டார் சுந்தரர். இதனால் சிவபெருமானும் அம்பாளும் தங்களை பாடவில்லையே என்று சுந்தரரை இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க முருகப்பெருமானிடம் பிராது கொடுத்துள்ளார். முருகப்பெருமான் வேடுவ வடிவம் தரித்து சுந்தரிடம் இருக்கும் பொன்னையும் பொருளையும் அபகரித்து விட்டு உம்முடைய பொருளை திருமுதுகுன்றத்திற்கு வந்து பெற்றுக்கொள்வாயாக என்று கூறி மறைந்தார். இதன் பிறகு தன்னுடைய தவற்றை உணர்ந்த சுந்தரர் பழமலைநாதரிடம் வந்து மன்னிப்பும் கேட்டு இறைவனை நினைத்து புகழ்ந்து பாடியுள்ளார். இழந்த பொருளையும் திரும்ப பெற்றார். முருகப்பெருமான் இங்கு சுயம்புவாக குளஞ்சி எனப்படும் மரங்களுக்கிடையே தோன்றியதனால குளஞ்சியப்பர் என்ற பெயரையும் பெற்றார். கொளஞ்சியப்பர் திருக்கோவில்ல 3 அடி உயரம் கொண்ட சுயம்புவாக இங்கு அருள்பாலிக்கிறார். நாம காணொலியா பார்த்து கொண்டிருக்கிற இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா ஆதி கொளஞ்சியப்பர் திருக்கோவிலுங்க. முதல்ல இங்கதான் முருகப்பெருமான் தோன்றியதாகவும் தல புராணங்கள் சொல்லப்படுதுங்க. இந்த கொளஞ்சியப்பர் திருக்கோவில் மணவாளநல்லூர் என்ற கிராமத்துல அமைந்திருக்குங்க. விருத்தாசலம் பழமலைநாதர் கோவில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவிலானது அமைந்திருக்குங்க. இந்த திருக்கோவில் இதற்கு முன்னரே உருவான முருகப்பெருமான் என்றோ இந்த ஆலயம் மிகவும் தொன்மையானதாக ஆதி கொளஞ்சியப்பராக இங்கு அருள்பாலிக்கின்றார். இந்த திருக்கோவிலையே ஆடு கோழி நேர்த்திக்கடனும் செலுத்துறாங்க. இந்த ஆலயம் மிகவும் இயற்கையான சூழ்நிலையை ரொம்ப ரம்மியமா காட்சியளிக்குதுங்க. நீங்க விருத்தாசலம் வந்தீங்கன்னா பழமலைநாதரையும் தரிசித்து விட்டு கொளஞ்சியப்பர் ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானையும் தரிசித்து விட்டு ஆதி கொளஞ்சியப்பர் திருக்கோவிலுக்கும் வந்து இங்குள்ள முருகப்பெருமானையும் தரிசித்து அருள் பெற வேண்டும் என்பது இந்த காணொலியுடைய நோக்கமாகும். என்னங்க, இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடையாலும் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்க இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.